முன்னாடி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை 9th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு யூடியூப்பில் டெக் ரிலேட்டடாகவும் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்தாங்க, நிறைய வியூஸும் போச்சு. ஒரு 15 வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, யூடியூப்பில் எந்த வீடியோ போடாமல் படிக்கிற வேலையை பாருன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே படித்து 12th வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன். கோருக்கும் போகலாம், ஐடிக்கும் போகலான்னு நினச்சி ஈசி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். சரி, ஈசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டோம், எலக்ட்ரானிக்ஸ் நோமையில் நல்லா டெவலப் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பிசிபி டிசைனிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஆல்டிஎம் சாஃப்ட்வேரில். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ எடிட்டிங்கும் கிராஃபிக் டிசைனர்ஸ் கற்றுட்டு இருந்தேன். கான்டென்ட் கிரியேஷனும் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்து என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீ எதை ஆரம்பித்தாலும் அதை அரைகுறை அப்படியே விட்டுருவியா? அதுக்கப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இதுக்கெல்லாம் காரணம் 9th ஸ்டாண்டர்டில் அந்த கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டாப் பண்ணதான்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து விடக்கூடாத முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஐ எம் ரஹ்மான், திஸ் இஸ் மிஸ்டர் மைண்டா.